ஜாதகத்தோட பூவை எடுத்துக்கிட்டு இந்த கோவிலுக்கு போங்க, பிறகு உங்க வாழ்க்கையே மாறிவிடும். அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கும். ஒரு சில ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட கோவிலுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு அவ்வளவாக பலன் அளிக்காது. அவர்கள் தனது ஜாதகப்படி எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்படியே ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் அல்லது ஜாதகத்தில் உள்ள கட்டங்களையே மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்வது தான் சரி. தன்னுடைய தலையெழுத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உடனே சரி செய்து தரும் சக்தி இந்த பிரம்மனுக்கு உண்டு. சிவனே பிரம்மனாக அவதரித்த கோவில் இந்த ஆலயம் காஞ்சிபுரத்தில் பெருநகர் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில். அங்கு வீற்றிருக்கும் ஈஸ்வரனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். ஈஸ்வரனே பிரம்மனாக அவதரித்த கோவிலாக இந்த கோவில் திகழ்கிறது. ஒரு முனிவரின் தலையெழுத்தை மாற்றுவதற்காக அவர் பிரம்மனாக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவிலில் சேஷ்டா தேவி விநாயகரை நோக்கி தவம் இருக்கிறார். முப்பெரும் தேவிகளின் தலைவியாக திகழக்கூடிய சேஷ்டா தேவி விநாயகரை நினைத்து தவம் இருக்கும் ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. வேறு எங்கும் நாம் சேஷா தேவியை பார்க்க முடியாது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். முடிந்த அளவிற்கு எழுதிய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொருவருக்கும் ராசி இருக்கும். ராசிக்குரிய நாதர் இருப்பார். அவருக்குரிய கிழமைகள் இருக்கும். அந்த கிழமைகளில் போக வேண்டும். அதாவது சுக்கிரனின் அம்சம் பொருந்திய ராசிகள் வெள்ளிக்கிழமையும், சூரியனின் அம்சம் பொருந்திய ராசிகள் ஞாயிற்றுக்கிழமையும், குருவின் அம்சம் பொருந்திய ராசிகள் வியாழக்கிழமையும், சனியின் அம்சம் பொருந்திய ராசிகள் சனிக்கிழமை, புதனின் அம்சம் கொண்ட ராசிகள் புதன்கிழமையும், செவ்வாயின் அம்சம் கொண்ட ராசிகள் செவ்வாய்க்கிழமையும், திங்களின் அம்சம் கொண்ட ராசிகள் திங்கட்கிழமையும் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது ஜாதகத்தை எடுத்து செல்வது போலவே மல்லிகை, முல்லை, பன்னீர், ரோஜா இந்த 3 பூக்களையும் உதிரிப்பூக்களாக உங்களால் இயன்றளவு வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அங்கு வீற்றிருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் பாதங்களில் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து இந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து 3 வாரங்களோ 3 மாதங்களோ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல் விளைக்கக்கூடிய கிரகங்களும் நன்மை தரும் கிரகமாக மாறிவிடும். அதனால் உங்கள் தலையெழுத்தும் சீராகிவிடும். சிவனே பிரம்மனாக அவதரித்த இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானை முழு மனதுடன் வழிபடுவதன் மூலம் நம் தலையெழுத்து மாறி வாழ்வில் நன்மை உண்டாகும். மேலும் ஜாதகம் முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் என்ன கிழமைகளில் செல்ல வேண்டுமோ அப்படி சென்று வழிபட்டால்தான் முழு பலனையும் அடைவீர்கள். கோவில்களில் உள்ள கடவுள்கள் எல்லாம் அவதரிப்பது மனிதனுடைய ஒவ்வொரு துன்பங்களை நீக்குவதற்காகவே. சிவன் பிரம்மனாக அந்த இடத்தில் அவதரித்தால் அந்த இடத்திற்கு அவ்வளவு எதுவுமே இருக்கும். உதாரணமாக திருவண்ணாமலை என்றால் பஞ்சபூதங்களின் ஸ்தலம். அதுபோலத்தான் அங்கு பிரம்மனுக்கு நமது கிரகங்களை மாற்றி தரும் சக்திகள் அமைக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையுடன் சென்று கடவுளை வணங்குங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.